ரோஜாப்பூ பரிகாரம் இப்படி செஞ்சிங்கன்னா வறுமை நீங்குங்க. ஜோதிடத்தில் பல பரிகாரங்கள் இருக்குது. அது தோஷங்களையும் குறைக்க, கிரகங்களின் நிலையை வலுப்படுத்த பயன்படுது. குறிப்பாக இந்த ரோஜாப்பூ வீட்டை நறுமணம் மிக்கத்தக்கதாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஜோதிட பரிகாரங்களோட தொடர்பு முறைகளில் பயன்படுத்தினா சிறப்பான பலன்களை தருங்க. ரோஜாப்பூ இந்து மதம் இயற்கைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்குது. நீர், பூக்கள், இலைகள், விலங்குகள், பறவைகள் இதனாலேயே வழிபடப்படுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்திலும் இவற்றோட முக்கியத்துவம் குறிப்பிடத்தக்கது. ஜோதிடத்தின்படி சில பூக்கள் சில தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுது. இறைவனோட ஆசீர்வாதத்தோட பல பிரச்சனைகளை இந்த மலர்கள்னால தீர்க்க முடியும். இந்த பூக்கள் நிதி பிரச்சனைகளில் முதல் உடல்நல பிரச்சனைகள் வரை அனைத்தையுமே தீர்க்கும் என்பது நம்பிக்கை. இதுவரையுமே இந்த மலர்கள் அதோட அழகுக்காக மட்டும்தான் நம்ம பறிக்கிறோம். ஜோதிட சாஸ்திரப்படி ரோஜா பூவுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டுங்க. முக்கியமாக நிதி ஆதாயம் வெற்றி அடைய ரோஜா ரொம்பவுமே பலன் அளிக்குது. ரோஜாக்களில் இந்த நடைமுறைகள் விருப்பங்களை வழங்குவதாக நம்பப்படுதுங்க. இந்த முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடலாங்க. இந்த ரோஜா பூவை கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்கலாம், அது என்னென்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு துணியில் சிவப்பு சந்தனம், சிவப்பு ரோஜா, கற்பூரம் இதை எல்லாத்தையுமே நல்லா போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இந்த கட்டிய துணியை வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு வாரம் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா விநாயகரை வழிபடணுங்க. ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து வீட்டில் லாக்கரில் வச்சிடுங்க. இந்த ரோஜா பரிகாரம் செய்கிறது மூலிமா பண தட்டுப்பாடு வரவே வராதுங்க. இதை செஞ்சவங்களுடைய அனுபவம் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரோஜா பூவோட மன அமைதியை தருவதாக நம்பப்படுதுங்க. உங்கள் வீட்டில் யாராவது நோய்பட்டிருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலோ அவங்க அன்றைக்கோ இல்லைன்னா உங்கள் அறையிலோ தலையணைக்கு பக்கத்தில் ஒரு 5 ரோஜாக்களை வச்சிங்கன்னா உடல்நல கோளாறுகள் குணமாகும். இதனால் உடல் ஆரோக்கியமாக விரைவில் மேம்படுங்க. அதே மாதிரி இந்த ஜோதிடத்தில் ரோஜா மலரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் இந்த ரோஜா மலர் செல்வம் பெற ரொம்ப பயனுள்ளதாக கருதப்படுதுங்க. ரோஜா மலரில் கற்பூரத்தை வச்சு மாலையிட்டு வழிபடுங்க. இப்படி செய்கிறதுனால கடன் பிரச்சனை தீருங்க. இது தவிர நோயற்ற செலவுகள்னால அவதிப்பட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து விடுபட தினமுமே ஒரு சிவப்பு ரோஜா பூவை வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பல பொருளாதார பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இந்த ரோஜா இதழ்களை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் செய்ய நினைக்கும் எந்த ஒரு வேலையுமே மீண்டும் மீண்டும் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்காக நீங்கள் 3 ரோஜாக்களையும் 5 பௌர்ணமிகளுக்கு 3 மணி நேரம் தண்ணீரில் மூழ்கடிச்சு வச்சிடுங்க. இதை செஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. கடன் நிவாரணம் பெற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோஜா பூக்களை வெள்ளை துணியில் கட்டி வச்சிடுங்க. இப்போது இந்த ரோஜாக்களில் சிலவற்றை தண்ணீரில் மிதக்கணுங்க. இது உங்கள் பிரச்சனைகளை தீர்க்குங்க. அந்த பிரச்சனை படிப்படியாக குறையிறதுக்கான உதவிகளும் மற்றவங்ககிட்டருந்து கிடைக்குங்க. அதே மாதிரி 11 செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு 11 மலர்களை அர்ப்பணம் செய்வது நல்ல பலன்களை தரும். இது நாட்டு ரோஜான்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு கடைகளில் கிடைக்குங்க. அந்த ரோஜாவை தான் பயன்படுத்தணும். இந்த ஹனுமான் உங்கள் அனைத்து விருப்பங்களையும் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவார். இதோட 5 ரோஜாக்கள், அரிசி மற்றும் வெல்லம் இது எல்லாமே ஒரு வெள்ளை வேட்டியில் கட்டி அதை திங்கக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு லட்சுமி கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்துங்க. அப்படி முடியாதவங்க வீட்டில் கூட கட்டி இதை வச்சுருங்க. அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தை 21 முறை நீங்கள் சொல்லணுங்க. அப்படி சொல்கிறது மூலிமா வீட்டில் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டு ரோஜாக்களை உங்களுடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு கப்பில் வந்து தண்ணி ஃபுல்லாக நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு அதில் இந்த ரோஜா இதழ்கள், அந்த ரோஜா இதழ்கள் இல்லைன்னா ரோஜா பூவை அப்படியே நீங்கள் அதில் மிதக்க விடுங்க. இப்படி மிதக்க விடுறதுனால உங்கள் வீட்டுக்கு வரவங்களுடைய கண் திருஷ்டி இந்த மாதிரி வந்து ரொம்ப தாக்குது அப்படின்னா இந்த ரோஜா இதழ்கள் இந்த மாதிரி முன்னாடி வைக்கும்போது அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காதுங்க. அதனுடைய பாதிப்புகள், கண் திருஷ்டியோட பாதிப்புகளை இந்த ரோஜா இதழ்களை வந்து எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரோஜா இதழ்களை தினமும் மாற்ற பாருங்கள். அதே மாதிரி வீடுகளில் வந்து ரோஜா, இந்த நாட்டு ரோஜா வந்து செடி வளர்க்குறது ரொம்பவுமே வந்து நல்லது. இது வந்து நம்மளுடைய பண உற்பத்தியை அதிகரிக்க செய்யக்கூடியதாகவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த ரோஜா இதழ்கள் வந்து உங்களுடைய மணி பர்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டி, அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா இதழ்களையும் பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ரெண்டையும் ஒன்றா ஒரு துணியில் வந்து கட்டி, அதாவது சிகப்பு துணி அல்லது வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி, இதில் ஏதாவது ஒரு துணியில் கட்டி அதை நீங்கள் பணம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இதை வந்து எப்போ பண்ணணுன்னா பௌர்ணமி நாட்களில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போது இந்த மாதிரி கட்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த கற்பூரம் காற்றில் கரைஞ்சிடும். அதே மாதிரி ரோஜா இதழ்கள் வந்து காஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அல்லது அழுகி போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டி, பொருளாதார தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை தொடர்ந்து வைக்க வைக்க அந்த பொருளாதார தடை, கண் திருஷ்டி இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணப்பெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் வந்து நிறுவனம் வச்சுருக்கீங்க, இல்லை சொந்தமாக வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கப்பு வச்சு அதில் இந்த ரோஜா இதழ்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரோஜா இதழ்களை அதில் போட்டுடுங்க. அதில் போட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து வச்சுடுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கிறது மூலிமா உங்களுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடிய கண் திருஷ்டிகள், பொருளாதார தடை, நீங்கள் ஏதாவது பணம் கேட்டிருக்கீங்க தொழில் விஷயமா, இல்லை உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் தர வேண்டிய பாக்கி, இந்த மாதிரி எது இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிச்சிருங்க. அதை நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடியே வந்து வச்சுருப்பாங்க. முடிஞ்சால் உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடவசதி இருந்தால் தாராளமாக வைங்க. ரோஜா இதழ்களை வைக்கிறது, அந்த பூச்செடியை வைக்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.